வணக்கம். நம்மளுடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் இன்னைக்கு எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு டாபிக் ஏஐ டெக்னாலஜி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். அது என்றால் என்ன என்பதை பற்றியும், அதனுடைய பயன்கள், அதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றியும், எதிர்காலத்தில் அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். அதை ஏன் எடுத்துருக்குறோம் அப்படின்னம்னா, இன்றைக்கி ஏற்கனவே காலத்தால் அழியாத சாதனைகளை செய்து மறைந்த கலைஞர்களுடைய வடிவங்களை எல்லாம் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பார்க்க முடியுதுங்கிறாங்க, கொண்டு வராங்க. அவங்களுடைய குரலை எல்லாம் கொண்டு வராங்க. எல்லா விதமான ஃபீல்டுலையும் என்னென்ன சந்தேகங்கள் யாருக்கு வந்தாலும் உடனடியாக அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக நமக்கு பதிலளிக்கப்படுகிறது. இந்த மாதிரி அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால. அப்போ அதை பற்றி விளக்கமாக, அதை பற்றி தெரிந்த ஒரு பொறியியல் வல்லுநர் வேண்டும் என்பதற்காக உதவி பேராசிரியரும் என்னுடைய குடும்ப நண்பருமான பேராசிரியர் பொறியாளர் இசக்கிமுத்து அவர்களை நான் அழைத்து வந்திருக்கிறேன். இசக்கிமுத்து அவர்கள் சுருக்கமாக அவரை சொல்ல வேண்டுமென்றால், அவர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். இப்பொழுது இமேஜ் ப்ராசஸிங்கில் முனைவர் பட்டம் பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அது முடியும் தருவாயில் இருக்கிறது. அவரிடம் நான் சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பற்றி பலவிதமான கருத்துக்களை எல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதை நம்முடைய அன்பர்கள் அனைவருக்குமே தெரிவித்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவரை அழைத்து வந்திருக்கிறேன். முதல்ல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னா என்ன, அது எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். முதலில் இந்த சேனல் வாயிலாக செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிச்சுது. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே எல்லா இண்டஸ்ட்ரீஸ், எல்லா செக்டார்ஸுமே டிஜிட்டலாக மாற்ற ஆரம்பித்தாங்க. எப்போது டிஜிட்டலாக மாற ஆரம்பிச்சதோ அதிலேருந்து என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வர ஆரம்பிச்சது. இதில் முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகும். சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமராய்ட் ரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. அதுக்கு குடியுரிமை அளவுக்கு கொடுத்துட்டாங்க ஒரு நாட்டில். யோசிச்சு பாருங்க, ஒரு ரோபோட்டுக்கு குடியுரிமை கொடுக்குற அளவுக்கு டெவலப்மெண்ட் இந்த உலகத்தில் உருவாயிருக்கு. ஸோ முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஒரு கம்ப்யூட்டர் மனிதனை மாரி சிந்திச்சு செயல்படுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செக்டார்லேயுமே இப்போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 48% எல்லா செக்டார்லேயுமே கொண்டு வந்துட்டு தான் ஒரு சர்வேஸ் வந்தது. இப்போ கரெக்டாக 2025 படி, 2028 படி பார்த்தீங்க அப்படின்னா 75% எல்லா செக்டார்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு சர்வேயாக சொல்கிறாங்க. சரி, ஒரு சந்தேகம். எல்லா செக்டர்லேயுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி தொழில்நுட்பம் வந்துருச்சுன்னா மேன் பவரை பாதிக்குமா? அது மேன் பவரை பாதிக்குமா அப்படின்னா இதுக்கு எனக்கு ஒரு கருத்து இருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ இருந்த காலகட்டத்தில் டெலிவிஷன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சது. அப்போது ரேடியோ செக்டார்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க, தயாரிச்சுட்டு இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரேடியோ ஃபீல்டே அழிச்சு போயிடும் போல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்படி ரேடியோ கம்ப்ளீட்டாக எதுவும் அழியலை. டெலிவிஷன் வர ஆரம்பிச்சிது. டெலிவிஷன் எப்போ வளர ஆரம்பிச்சதோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர்கள்லாம் பயப்பட ஆரம்பித்தாங்க. அதிகமான டெலிவிஷன் தயாரிக்கப்பட்டது. தேட்டர் இண்டஸ்ட்ரி யோசிச்சாங்க, நம்ம தேட்டர்ஸ் எல்லாம் அழிச்சு போயிருமோ அப்படி யோசிச்சாங்க. ஸோ ஒரு டெக்னாலஜி வளருது அப்படின்னா எல்லாமே அழிச்சு போயிடும், பழைய டெக்னாலஜியும் அழிஞ்சு போயிடும், மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு இழந்துருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த டெக்னாலஜி இதுக்கான வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம், அந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று தொல்காப்பியமே சொல்லியிருக்கிறது. பழைய தொழில்நுட்பங்கள் போவதும் புதிய தொழில்நுட்பங்கள் வருவதும் தவிர்க்க இயலாதது. அதற்கு இந்த மானிட சமுதாயமும் பொறியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பழகி கொள்ள வேண்டும் என்பதுதான் தங்களுடைய கருத்தாக இருக்கிறது. என்னுடைய கருத்துப்படி ஒரே ஒரு விஷயம் வேணால் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ ஒரு கம்பெனியில் டெய்லி காலையில் ஒரு 10 மணிக்கு வேலைக்கு வராருன்னு வச்சுக்கலாம். அவர் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரே வேலையை பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம். அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் வருவார், மறுபடியும் அதே வேலையை பார்ப்பார், மறுபடியும் அடுத்த நாள் வருவார், அதே வேலையை பார்ப்பார். இப்படி தொடர்ந்து ரிப்பிட்டேட்டிவாக ஒரே வேலையை பார்க்குறாரு இல்லையா? அது எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி தொடர்ந்து ஒரே வேலையை பார்த்துக்கிட்டு தன்னை அப்ஸ்கில் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து கோர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குதுன்னு என்னுடைய கருத்து. அதாவது காலத்துக்கு தகுந்தபடி தங்களுடைய அறிவுத்திறனையும் செயல்திறனையும் மேம்படுத்தாதவர்களுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக பாதிப்பு வரலாம் என்று நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக தன்னை தானே அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஏஐயோடைய பாதிப்பு கண்டிப்பாக. தங்களுடைய அறிவுத்திறனையும் செயல்திறனையும் தொடர்ந்து மேம்பட்டு கொண்டு வருபவர்களுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் உதவி தான் செய்யணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஏஐ மூலமாக பல விதமான வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சிறுவன் தினசரி வந்து வீட்டுக்குள்ளே வர்றான், போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறான். பயங்கரமான வெயில் காலமாக இருக்குது, ஃபேன் சுவிட்சை போடுறதுக்கு அவனுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்போ அவன் யோசிக்கிறான், நம்ம போய் உட்காந்துட்டோமே எத்திச்சு ஃபேன் சுவிட்சை போடுறது சோம்பேறித்தனமாக இருக்கேன்னு சொல்லி சிந்திக்கிறான். அப்போ உருவானது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ரிமோட்டாக அந்த ஃபேனை எப்படி ஆன் பண்ணலாம். அவன் உள்ளே வரும்போதே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனக்கு தெரிந்தவர் வர்றாரு, இந்த ஃபேனை வந்து ஆன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த தொழில்நுட்பம் ஆட்டோமேட்டிக்காக ஃபேனை சுற்ற வைக்குது. இந்தமாரி தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த பையன் என்ன யோசிக்கிறான், தன்னுடைய நண்பரோடு வந்து வீட்டுக்குள்ளே வரலாம். அப்போது அந்த நண்பர் முதல்ல வந்துடுறாரு, அப்போ அந்த ஃபேன் சுற்றலை. அப்போது அந்த தொழில்நுட்பத்தில் கேட்குறான், என்னோடய நண்பர் உள்ளே வந்தார் இல்லையா, நீ ஏன் வந்து ஃபேன் வந்து என்ன ஆன் ஆகுறன்னு சொல்லி கேட்குறான். அப்போது அந்த தொழில்நுட்பம் இவங்ககிட்ட பதில் சொல்லுது, நான் வந்து உன்னுடைய முகத்தை தான் வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் வந்தால் மட்டும்தான் வந்து ஆன் ஆவேன், புதிய நபர் வந்து நான் ஆன் ஆக மாட்டேன். இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் நம்மளுடைய செயல் எல்லாத்தையும் அறிந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து பயன்பாடாக இருக்கிறதும் இந்த கருத்து. அற்புதமான சுவையான விளக்கமாக இருக்கிறது. இப்போ சில திரைப்படங்கள்லாம் மறைந்த கலைஞர்களை அப்படியே தோன்ற வைக்கிறாங்களே சார், அது எப்படி சுருக்கமாக ஏதாவது சொல்ல முடியுமா? அதை பற்றி மக்கள் ஆர்வமாக இருப்பாங்கல்ல. நிறைய விதமான தொழில்நுட்பங்கள், அந்த பழைய இமேஜஸ், அவங்களுடைய செய்கைகள், அவங்க எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு விஷயத்துக்கு, குறிப்பாக சொல்லணும்னா முக பாவனைகள், அவங்களோட கை கால் அசைக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணிடுறாங்க. கம்ப்யூட்டரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணிடுறாங்க. அந்த டேட்டாவை என்ன பண்ணிக்கிறது, எடுத்து இந்த ஏஐங்கிற தொழில்நுட்பம் லேர்ன் பண்ணிக்குது. ஸோ ஏஐயோடைய முக்கியமான பங்கே வந்து நம்ம ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து எடுத்து தன்னைத்தானே லேர்ன் பண்ணிக்கும். லேர்ன் பண்ணிவிட்டு அதைத்தான் நமக்கு என்னவோ கொடுக்கும், ஒரு அவுட்புட்டாக வந்து வெளியே கொடுக்குது. ஸோ அப்படி வரக்கூடிய விஷயங்கள் தான் வந்து மறைந்த நடிகர்கள் எல்லாமே அவங்க எப்படி மேனேஜர்ஸோடு இருந்திருப்பாங்க, அவங்க எந்த மாதிரி பேசியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் வந்து டேட்டாவாக எடுத்துக்கிட்டு அது ஒரு அவுட்புட்டாக நமக்கு வந்து வெளியே கொடுக்குது. இப்படி தான் வந்து திரைத்துறையில் பல மறைந்தவர்களுடைய செய்திகள் எல்லாமே வந்து நம்மளால் வெளிப்பாடாக பார்க்க முடியுது. இப்போ மறைந்த பாடகர்களுடைய குரலை கூட கேட்க முடியுது. கண்டிப்பாக குரலை கூட நம்மளால் கேட்க முடியும். ஏன்னா இதை ஏற்கனவே அவங்க பாடி இருக்கக்கூடியது அந்த டேட்டாவை சேவ் பண்ணி வச்சு அதிலிருந்து தேவையான இதை எடுத்து அவுட்புட்டாக நம்ம வேணுக்கிற அளவில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இந்த ஏஐ பற்றி நம்ம குறிப்பாக கவனிக்கணும்னா ஏஐ வந்து இப்போ நிறைய வகைகள் இருக்குது. முதல்ல நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏஐயோட வகைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 7 விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஏஐயோடைய வகைகள் 7 நம்ம பிரிச்சிடலாம். அந்த ஏஐயுமே எப்படி சொல்லலாம் அப்படின்னா கெப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஆகும். அதாவது திறன், ஏஐயோடைய திறன். ஏஐயோடைய திறனை வச்சு ஒரு 3 வகையாகும். ஏஐயோடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 4 வகையாகும். மொத்தம் 7 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். திறனை பொறுத்து 3, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி பயன்பாடை பொறுத்து 4, இப்படி வந்து 7 வகையாக நம்ம பிரிக்கலாம். அதில் முதல் வகை அதாவது ஏஐயோடைய திறன். அந்த திறனில் முதல்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேரோ ஏஐன்னு சொல்கிறாங்க. நேரோ ஏஐ இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் அநேக பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அது பதில் தரும். நம்ம இப்போ எப்படி நம்ம வந்து காஃபி தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நமக்கு எடுத்து தரும். இதுக்கு பேர் வந்து நேரோ ஏஐ. முதல்லையே சில பல டேட்டாக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கேட்குற கேள்விகளுக்கு ரெலவெண்ட்டான பதிலை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறதா வந்து இந்த நேரோ ஏஐ அப்படிங்கிறது. ஓகே, இப்போ எனக்கு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அது ஒரு விளக்கம் சொல்லணும்னு தோணுச்சு. திருமந்திரத்தில் நான் ஏதேனும் ஒரு வரியை எடுத்து அதற்கு சர்ச் பண்ணும் பொழுது இந்த ஏஐ ஓவர்வியூன்னு வந்து எனக்கு வருது. அதனால தான் இந்த ஒரு டாப்பிக்கை போடுறேன்னு சொன்னேன்.
திருமந்திரம் 3000 வருஷங்களுக்கு முன்னாலே ஏற்றப்பட்டது. அதில் ஒரு வரியை எடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஏஐ ஓவர்வியூன்னு போட்டு அதெல்லாம் வருகிறதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதே மேலே ஜோதிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டாலும் அதுக்கும் பதில் வருது. அப்போ எல்லா விதமான இதுகளும் எப்படி வருதுங்கிற ஒரு ஆச்சரியத்தை நம்ம மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை நீங்கள் சொன்ன மாதிரி இது நேரோ நேரோ ஏன்னு சொல்லக்கூடிய விஷயம் இது. அதுலேருந்து தான் வருதோ. ஆமாம், நேரோ ஏன்னு சொல்லக்கூடியது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான பதில். இது வந்து பலவிதமான செக்டார்லேயே இதை அப்ளை பண்ணலாம். இப்போ சாட் ஜிபிடின்னு சொன்ன விஷயம் கேள்விகளுக்கு பதில் தருது. இப்போது அந்த சாட் ஜிபிடியால் டிரைவ் அ கார் அப்படின்னு கொடுத்தோம்னா சாட் ஜிபிடியால் கார் டிரைவ் பண்ண முடியாது. ஹவு டு டிரைவ் அ கார்னு கேட்டிங்கன்னா எப்படி கார் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கான பதில் வர கொடுக்க முடியும். டிரைவ் அ கார்னு சொன்னால் அதனால் டிரைவ் பண்ண முடியாது. ஒரு வேலையை எப்படி செய்யுதுங்கிறத சொல்லி கொடுப்போம், வேலையை அதே செய்யாது. அந்த ரோபோட்டுக்கும் அதுக்கும் அது வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இது இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம், இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரை டிரைவ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐகள் வந்துடுச்சு. கார் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆள் இருக்காங்களோ இல்லையா, என்ன ஸ்பீடில் போகணும் எல்லாத்தையுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிரைவன் கார், அதாவது மனிதர்களே இல்லாமல் கார் தானாக இயங்கும். அந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து உருவாகிருக்கு. ஸோ அந்த ஏஐ என்ன பண்ணும், இட் கேன் டிரைவ் ஒன்லி கார். அந்த வேலையை மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த டிரைவர்களுக்கு வேலை இல்லாமல் போயிருங்கிற ஒரு அச்சம் வரத்தானே செய்யும். டிரைவர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் ஒரு அச்சம் வரதான் செய்யுது. ஆனால் அது எல்லா டிரைவர்களையும் கண்டிப்பாக பாதிக்காது. அதுக்கான டெக்னாலஜி கண்டிப்பாக நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏஐ துன்பத்தை ஏன் குரலை மாதிரியே மாற்றி பேசி ஏதாவது பிரச்சனைகள் உண்டு பண்ணவும் முடியுது இல்லையா. எந்த ஒரு டெக்னாலஜியை உருவாக்கும் போதும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லி கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்குது. எப்பேற்பட்ட டெக்னாலஜி வந்தாலும் அது பயன்படுத்துகிறவங்களை பொறுத்து தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம தேவையில்லாத கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா இந்த ஏஐங்கிறது வந்து நமக்கு இந்த கேள்வி சரியானது இல்லை அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து பதிலாக கொடுக்குது. ஸோ எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இந்த டெக்னாலஜியோடைய உபயோகம் வந்து நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் இது எந்த ரீச்சுக்கு போகும், என்னென்ன விதமான செயல்பாடுகள் எல்லாம் கொண்டு வரும். ஏன்னா நம்ம ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த செல்ஃபோன்லாம் வந்து இந்த அளவுக்கு பயன்படுமாகிறது தெரியாமல் நம்ம பேசுகிறதுக்கு மட்டுமே ஒரு சின்ன செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்தோம். அது பேசுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுச்சு. இப்போ செல்ஃபோன்லேயே அனைத்தும் செய்கிற மாதிரி இந்த செல்ஃபோனுடைய அந்த ஃபீல்டு வந்து விரிவடைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஏஐ தொழில்நுட்பம் வருங்காலத்தில் என்னென்ன ரீச்சுக்கு போகும், என்னென்ன மாதிரி செயல்பாடுகளை எல்லாம் கொண்டு வந்து சமுதாயத்தில் கொண்டு வந்து வைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல சொன்ன மாதிரி ஏஐ வந்து எல்லா விதமான செக்டார்லேயும் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. இப்போ டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இந்த ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்கேன் பண்ணிவிட்டு அதோடைய ரிசல்ட்டை வந்து டாக்டர்ஸ் பார்த்துட்டு தான் நமக்கு என்ன நோய் இருக்குது, இல்லை நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது இந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏஐ மூலமாக டாக்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏஐ ஒரு அசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். தாங்க சொன்ன கருத்துக்கள் இந்த ஏஐ மூலமாக ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்போது இன்னும் கூட நம்மளுடைய டிசீஸ் எவ்வளோ தூரம் வந்து இருக்குது, இல்லை குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஏஐ ஒரு அசிஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் மற்ற இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக சொல்லணும், சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாக வந்து கொண்டு வர்றாங்க. ஆட்டோமேட்டட் பில்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம அந்த பில்டிங்குள்ளே போகும்போதே இப்போ சன்லைட் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த சன்லைட்டுக்கான ஷீட் விண்டோ சைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்குது. ஸோ ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டாலே எந்தெந்த ரூம்ஸ்க்கு போனால் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதோட வேலையை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கணினித்துறையை பொறுத்த வரைக்கும் பல சாதனைகளை இந்த ஏஐ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதாவது பொறியாளர்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கிறது, மருத்துவர்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கிறது. மருத்துவர்கள் தங்களுடைய டயக்னோஸ் சரிதானா அப்படிங்கிறத ஒரு கம்பேர் பண்ணுறதுக்குரிய ஒரு உதவியாளராக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் குறிக்க. அதே மாதிரி கட்டிட பொறியாளர்களும் மற்ற பொறியாளர்களுமே தங்களுடைய டிசைன் சரியாக இருக்கிறதா என்பதை இதை வைத்து சென்று கொள்ளலாம். இப்போ நம்ம சாயில் பர்டிகுலர்ஸ் எல்லாம் இருக்கிறோம், ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக இருக்கிறோம் என்றால் அந்த சாயில் பர்டிகுலர்ஸை பூராமே வைத்துக்கொண்டு நம்ம டிசைன் பண்ணுவோம். அந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கிறதா, சரியான அளவில் இருக்கிறதா என்பதையும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம வெரிஃபை பண்ணிக்கிடலாம். சூழ்நிலை அதே மாதிரி ஓரியன்டேஷன் ஆஃப் த ரூம்ஸு அதெல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. நம்மளுடைய பிளானிங்க்கு அது சரியாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு வசதியான ஒரு உதவியாளராக இதை பயன்படுத்தி கொள்ளலாம்.
அல்லது நம்மளுடைய முடிவு சரியானதா என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு பொறியாளர்களும் மருத்துவர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமா. அதே மாதிரி எல்லா தொழில் உள்ளவங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டீச்சிங் ஃபீல்டு இருக்கிறதுனால இந்த எடுத்துக்காட்டு கண்டிப்பாக ரொம்ப புரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூல்லையோ இல்லைன்னா ஒரு காலேஜ்லேயோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 40 பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஸ்கூலோ இல்லை காலேஜோ, அவங்களால 40 பேரையும் வந்து ஒரே நேரத்தில் கவனிக்க முடியுமா? 40 குழந்தைகளும் வந்து படிச்சிருக்காங்களா, என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அது வந்து பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச ஒரு ஆசிரியர் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏஐ பேஸ்ட் லேர்னிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஆப் மூலமாக பிள்ளைங்களை வந்து படிக்க சொன்னாங்க. இந்த 40 குழந்தைகளையுமே அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தினாங்க. நாளடைவில் ஒரு வாரம் 10 நாள் ஆக என்னாச்சு அப்படின்னா, அந்த ஏஐங்கிற தொழில்நுட்பம் வந்து சொல்ல ஆரம்பிச்சது. இந்த குழந்தை இந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த குழந்தை இந்த சப்ஜெக்டை நல்லா படிச்சிருக்கு, அப்போ இந்த குழந்தைகிட்ட நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா, எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுத்தா இன்னும் பெட்டராக படிக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸை அந்த ஏஐ ஆப் வந்து எடுத்து கொடுக்குது. அந்த 40 குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து இந்த ஏஐ மூலமாக டீச்சரால் கொடுக்க முடியுது. அவ்வளோ தூரம் நம்ம ஏஐ தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துட்டு நான் நினைக்கிறேன். எந்த குழந்தைய எந்த விஷயத்தில் முன்னேற்றணும், எந்த குழந்தை ஏற்கனவே ஒரு பெர்ஃபார்மன்ஸு எந்த ஃபீல்டில் வந்து டாப் லெவலில் இருக்குது, எந்த லெவலில் குறைஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அதளவுக்கு பயன்பாடு ஏஐயோட பயன்பாடு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ வந்து கல்வித்துறையில் பயன்பாடு சொல்லிட்டோம், பொறியியல் துறையில் சொல்லிட்டோம், மருத்துவத்துறையில் சொல்லிடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இந்த சிக்னலிங் இன்டர்லாக்கிங்லாம் வந்து அவங்க ரயில்வே போக்குவரத்துக்கும் சாலை போக்குவரத்துக்கும் இது எந்த அளவில் பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக டிராஃபிக் சிக்னல்ஸ் வரைக்குமே வந்து எல்லா சிக்னல்ஸ்லையுமே வந்து இந்த ஏஐ வந்து கொஞ்சமாக டிப்ளாய் பண்ணிட்டு வராங்க. அதில் வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏஐ பேஸ்டாக வந்து இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. வளர்ந்த நாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி மெஷர் பண்ணிவிட்டு அதிகமான ஸ்பீடில் போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சம்மந்தப்பட்ட வாகன ஓட்டுநருக்கே வந்து தெரிவிக்கிற மாதிரி அண்ட் ஆல்சோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிவிக்கிற மாதிரி அளவுக்கு டெக்னாலஜிஸ் வந்து நமக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எந்த வண்டி, அந்த வாகனத்தோட நம்பர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வந்து அழகாக வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இராணுவத்துறைக்கு இது இந்த அளவு உதவி செய்யும் இல்லையா? நிச்சயமாக இராணுவத்துறையில் பெரும் பங்கு வந்து ஏஐயில் வந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இராணுவத்துறையில் இப்போ ஒரு ஒரு வாட்டர் ஃபீடிங் ஸ்டேஷன் இருக்குன்னா அதுக்குடைய தண்ணீரினுடைய தேவை எங்கே எத்தனை நாளைக்கு வரும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றியெல்லாம் இது துல்லியமாக கொடுக்க முடியும் இல்லையா? நிச்சயமாக குறிப்பாக இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லக்கூடியது பல நேரத்தில் நம்ம சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ள அபாயங்கள்லாம் நிறைய இருந்தது. அப்போ இந்த தொழில்நுட்பம் மூலமாக வந்து வெள்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை மழை வந்து மழையோட பொழிவு எவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மணிக்கு ஒரு முறை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மழை இவ்வளோ பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தண்ணீர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து ஏஐ மூலமாக வந்து நமக்கு வந்து டேட்டா கிடைக்குது. இல்லை, இந்த டேட்டாவெல்லாம் பல துறையில் உள்ள இந்த டேட்டாவை அது எப்படி எடுக்கப்படுகிறதுங்கிறதுக்கு ஏதாவது சுருக்கமாக சொல்ல முடியுமா சார்? இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது அதிகமான டேட்டா, இப்போ உலகமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டேட்டான்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. எதை எடுத்தாலுமே டேட்டான்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்மளோட மொபைலே எடுத்துக்கிட்டால் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மெசேஜ் டைப் பண்ணுறோம், டெக்ஸ்ட் நம்ம வார்த்தை பயன்படுத்துகிறோம், அது ஒரு டேட்டா. இல்லை ஃபோனில் ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ எல்லாமே வந்து நம்ம இந்த டேட்டா அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் இந்த டேட்டா மொத்தமாக சேர்ந்தது தான் வந்து டேட்டா சயின்ஸ். அந்த டேட்டா சயின்ஸ் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான டேட்டாவில் இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்கிறத வந்து டேட்டா அனலிஸ்ட் பண்ணுற வேலையை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நிறைய டேட்டா இருக்குது, அந்த டேட்டா மூலமாக நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வர்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த டேட்டா மூலமாக தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்குது. டேட்டா இல்லாமல் ஏஐங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த டேட்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எந்த ஒரு தீர்வுக்குமே வந்து நமக்கு முடிவு தர முடியும். சமுதாயத்திலிருந்து பெறப்படக்கூடிய விவரங்களை கொண்டே சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடிய ஒரு செயலி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியா? நிச்சயமாக. இதை எப்படி நம்ம இன்னும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லலாம் அப்படின்னா அன்றாடம் நம்ம வந்து இப்போ ஃபோன் பயன்படுத்துகிறோம். ஃபோன் பயன்படுத்தாத ஆட்களே வந்து குறைவு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மொபைல் பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன உங்களுடைய மொபைலில் தேடுறீங்க, எடுத்துக்காட்டுக்கு ஒரு 30 வயசு ஆள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ஷாப்பிங் ப்ராடக்ட் ஏதோ ஒன்று தேடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஷூவோ இல்லைன்னா வந்து ஒரு மொபைல் கேட்ஜெட்டோ தேடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஒரு வாரம் 10 நாள் இல்லை கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணாலும் ஃபோன் சம்மந்தமான விளம்பரங்கள்,
ஷூ சம்மந்தமான விளம்பரங்கள் மட்டுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஃபேஸ்புக் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் எந்த மாதிரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்க அப்படிங்கிறத அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிட்டு அது சம்மந்தமான விளம்பரங்களாக தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. 15 வயசு வித்தியாசத்தில் ஒரு 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 ஆள் வந்து என்ன தேடுறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிற ஆட் தான் வந்து அடுத்த சில நாட்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண் என்ன தேடுறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விளம்பரங்கள் தான் வந்து ஒன்று அவங்க கண்டினியூஸாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்குது. அது வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான டேட்டாவெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதனுடைய எல்லா விதமான துறையிலும் இதனுடைய செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இருக்கிறது. நிச்சயம் டீமேட்ஸ் இருக்கிறது, அதை நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோம்னா எந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் அதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி பயன்படுத்துகிறத பொறுத்து தான் வந்து அதை நம்ம குறைகளாக வந்து சொல்லுவோம். இந்த செல்ஃபோன்லேயே இப்போ நிறைய வந்து இப்போ லிங்க் அனுப்பிச்சு தொட்டு நம்ம சாதாரண செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது அது இல்லாமல் இருந்தது. இப்போ அதையும் சில பேர் வந்து இந்த ஃபைனான்சியல் கரப்ஷன் பண்ணுறதுக்கு வழிவகுக்கிறாங்க. அப்போ நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற மாதிரி நிச்சயமா. அதில் அந்த லிங்கை ஒருத்தர் எப்போ தொடுறாரு அப்படின்னா உங்களுக்கு 50,000 போனஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் லிங்க்லாம் வந்து அனுப்புகிறாங்க. நம்ம ஒரு ஆசையின் பேரில் அந்த லிங்கை தொடுறோம். அந்த ஆசையின் பேரில் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு லிங்க்குன்னு நமக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு பேராசிரியர் அந்த மாதிரி லிங்க்கில் நம்ம தொட போய் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு சில விதமான ஆபத்துகள் வந்து வருது. ஆனால் நாம் பாதுகாப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் நல்ல முறையில் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லி முடிக்கிறீங்களா? நிச்சயமா. இன்னும் நான் முதல்ல சொன்ன மாதிரி திறன் மற்றும் ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து ஏஐ வந்து பல விதங்களாக பிரிக்கிறோன்னு சொல்லியிருந்தேன். அதில் நான் சொன்னது வந்து நேரோ ஏஐ மட்டும் சொல்லியிருந்தேன். இன்னும் 2 ஏஐ பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் 2வது வகை பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போது டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சோஃபியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹியூமனோ ரோபோட் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அங்கே அது வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனித எமோஷன்ஸை புரிச்சிக்கிற தன்மையை வந்து அந்த ரோபோட்டுக்கு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது இருக்க போய் தான் வந்து சவுதி அரேபியாங்கிற நாட்டில் அந்த ரோபோட்டுக்கு குடியுரிமையே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ ஹியூமனுடைய எமோஷன்ஸை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அதைய ரோபோட்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. 3வதாக சொல்லக்கூடியது சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோபோட்டுக்கே எமோஷன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுற அளவுக்கான தயாரிப்புகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் உருவாக்கலை, அதுக்கான முன்னெடுப்புலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா இன்னும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்குன்னு வந்து நான் நினைக்கிறேன். நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றுன்னு சொன்னீங்க, ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று சொன்னீங்க, சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று சொன்னீங்க. இப்போ அந்த மற்ற 2மே வந்து ஆராய்ச்சி நிலையில் தான் இருக்குது. இந்த நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படுகின்றன. அனைத்து விதமான பொறியியல், மருத்துவம், பொது சுகாதார விஷயங்கள், மற்ற மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல் அனைத்துமே இந்த நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி மூலமாக தான் வந்து அளிக்கப்படுகின்றன. அதன் மூலமாக தான் நம்ம இந்த நடிகர்களை பார்க்குறது, மறைந்தவர்கள் குரலை கேட்குறது எல்லாமே நடந்து எல்லாமே அதன் மூலமாக தான் நடந்தது. இந்த அளவில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்வித்துறையிலையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்து மிகுந்த பணியாற்றுகிறது. நாளடைவில் ஒரு பையன் வந்து எக்ஸாமினேஷனே இல்லாத அளவுக்கு அவனை திறனாய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அந்த பையன்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி மூலமாக வந்து தகவல்கள் திரட்டப்பட்டு கண்காணிக்கப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தேர்வுகள் இல்லாமலேயே ஒரு மனிதனை மதிப்பீடு செய்வதற்குரிய காலம் வந்து விடுமல்லவா? நிச்சயமா. இப்போது நிறைய இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், லிங்க்டின் ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அதிலலாம் போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க எதெல்லாம் வந்து விருப்பம் இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத வந்து இன்டர்வியூவை தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிறத விட இதை பார்த்தாலே அவங்க விருப்ப வெறுப்புகள் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு இன்டர்வியூவால் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்கு. குறுகிய நேரத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய வகைகள் என்ன, அது எந்தெந்த துறைகளில் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, அதனுடைய எதிர்காலம் என்ன, அது வேலை வாய்ப்புகளெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அஞ்சப்பட வேண்டியதில்லை, தங்களுடைய திறனை வளர்த்து கொள்வதற்கு எந்த அளவிலும் இது துன்புறுத்த போவதில்லை, தங்களுடைய திறனை வந்து அப்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டு பயப்பட வேண்டியதில்லை.
அதே சமயத்தில் அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும், அனைத்து மருத்துவ பணியாளர்களுக்கும், அந்த வெதரிங் ரிப்போர்ட்டுக்கு அளிக்கக்கூடியவங்களுக்கும், நம்ம பலவிதமான இலக்கியத் துறையில் உள்ளவர்களுக்கும், பலவிதமான துறையில் உள்ளவர்களுக்கும் இந்த நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இந்த தொழில்நுட்பம் இப்பொழுது நடைமுறையில் பயன்படுத்தப்படக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலமாக நற்பயன்கள் தான் விளையும் என்று உதவி பேராசிரியர் இசைக் முத்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய சேனலின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னக்கூடிய பல்வேறு பணிகளுக்கு இடையிலே நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருந்து இந்த அற்புதமான ஒரு உரையை ஆற்றி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் உவங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.